வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதாக வானிலை மையம் கூறியிருக்கிறது. இன்று காலை இது உருவாகியிருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தென்கிழக்கு வங்களா விரிகுடா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவி வந்தது. இதில் இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி வங்களா விரிகுடாவின் மத்திய பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கின்றது. இது மேலும் தொடர்ந்து நாளை வரை தென்மேற்கு வங்கக்கடலில் வடமேற்கு திசையில் நகர்ந்து அதன் பின்னர் 48 மணி நேரத்தில் அடுத்த 48 மணி நேரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடலில் நோக்கி வடக்கு நோக்கி நகர்வதற்கான தற்போது திசைகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த ஒரு வார காலத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் அது அடுத்து நகரக்கூடிய திசையை பொறுத்து தமிழகத்திற்கான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் நமக்கு தெரிய வரும். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி லிபிகா.